श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि जयत्याश्रितसन्त्रासद्भान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् नमस्तस्मै कस्मैचन निष्किञ्चन जन स्वयं रक्षा दीक्षा समधिक समिन्धानयससे सुराधीश स्वैरक्षणकुपित शापायुधवधू दृशत्ता दुर्जात प्रथमन पदाम्भोजसे ஒருக்காலே சடனாக அடைகின்றார்க்கும் உனக்கடிவை ஆகின்றேன் என்கின்றார்க்கும் அருக்காதே அனைவர்க்கும் அனைவராலும் அஞ்சேலென்றருள் கொடுப்பன் இதுதான் ஓதும் இருக்காலும் எழில் முனிவர் நினைவினாலும் இவை அறிவார் செயலுடன் என் இசைவினாலும் நெருக்காத நீள்விரதம் எனக்கொன்று என்னும் நெறியுரைத்தார் நிலையுணர்ந்து நிலை பெற்றோமே. ஆச்சரியமான ஸ்ரீராம நவமி நன்னாளிலே பெருமாள் ஸ்ரீராமனுடைய திருக்கல்யாண குணங்களிலே இல்ல பெருமாள் ஸ்ரீராமனுடைய வைபவங்களிலே எதையாவது ஒன்று அனுபவிக்கணும். ராமோ விக்கிரகவான் தர்மஹா, பெருமாள் ராமன் அவதாரம் பண்ணாட்டா இந்த லோகத்துல தர்மம் அப்படிங்கிறது இருக்காது. தர்மஸ்தாபனத்துக்காக அவதாரம், தர்மத்தை அனுஷ்டித்து காண்பிப்பதற்காக அவதாரம். சாமானிய தர்மங்கள் விசேஷ தர்மங்கள் எல்லா தர்மத்தையும் அனுஷ்டானம் பண்ணி காண்பிக்கிற பெருமாள், அதுல எல்லா விசேஷத்துக்கும் விசேஷமான தர்மம் சரணாகத ரக்ஷணம் அப்படிங்கிற தர்மம். பொதுவாக சத்தியம் சொல்லணும், சத்தியத்தை மீறக்கூடாது அப்படின்னும், பிதிருவாக்கியத்தை பரிபாலனம் பண்ணணும் அப்படின்னும், சகோதரர்கிட்ட சௌபிராத்திரத்தோடு நல்ல எண்ணத்தோடு பழகணும் அப்படின்னும், ஏகபத்னி விரதனாக இருக்கணும் புருஷன் அப்படின்னும், ஸ்திரீயானவள் பதிவிரதையாக இருக்கணும் அப்படின்னும், இந்த மாதிரி அநேக தர்மங்கள் ஸ்ரீமத் ராமாயணத்திலே இருந்தாலும் வேதத்திலே சொல்லப்பட்ட வேதாந்தத்திலே சொல்லப்பட்ட உத்தமமான ரெண்டு தர்மம், ஒன்னு சரணாகதி, இன்னொன்னு சரணாகத ரக்ஷணம். நாம் சரணாகதி செய்யணும். யார்கிட்ட சரணாகதி செய்கிறோமோ அவர் ரட்சிப்பார். அவர்களுக்கு அந்த சரணாகதி செய்தவர்களை ரட்சித்தல் அப்படின்னு இந்த ரெண்டு தர்மத்தையும் பெருமாள் விசேஷமா சொல்றார். அதுல முக்கியமாக எம்பெருமான் நான் சரணாகத ரட்சணம் செய்வேன், இது என்னுடைய விரதம் என்பதாக அருளி செய்த ஸ்லோகம் ஸ்ரீராம் சரம ஸ்லோகம் என்று பெயர். சரம ஸ்லோகம் என்றால் கடைசி ஸ்லோகம் அப்படின்னு அர்த்தம். அதாவது கடைசி உபாயத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகம் அப்படின்னு அர்த்தம் சொல்றாரு. ஜீவர்களுக்கு என்னாலும் கடைசியில இருக்கிற உபாயம் அப்படின்னா சரணாகதி தான். ஏன்னா எந்த உபாயமே செய்ய முடியாதவனுக்கு அந்த சரணாகதி தான் உபாயம் அப்படிங்கிற ரீதியில இருக்கு. அதனால அந்த உபாயத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகம் ஸ்ரீராம சரண ஸ்லோகம் என்பது ஸ்ரீமத் ராமாயணத்திலே விபீஷண சரணாகதி கட்டத்திலே பெருமாள் அருளி செய்கிற ஸ்லோகமாக இருக்கு. அது பொதுவாக சம்பிரதாயத்திலே 3 சர்ம ஸ்லோகம் சாதிப்பார்கள். ஸ்ரீவராக பெருமாள் அருளி செய்த சர்ம ஸ்லோகம், பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமன் அருளி செய்த சர்ம ஸ்லோகம், கண்ணன் கீதையிலே அருளி செய்த சர்ம ஸ்லோகம் என்பதாக 3 சர்ம ஸ்லோகம் பிரசித்தம். ஸ்ரீவராக பெருமாள் அருளி செய்த சர்ம ஸ்லோகத்திலே யார் நல்ல நினைவோடு நல்ல ஒரு கரணங்களோடு, அதாவது என்ன கேட்டா எல்லாம் சக்தியோடு இருக்கும் பொழுது யார் என்னிடம் சரணாகதி செய்கிறானோ அவனை அவனுடைய மரண காலத்திலே நான் கூட்டிக் கொள்வேன் அப்படின்னு பெருமாள் சொல்றார். ஆனால் இதுல சரணாகதி அப்படிங்கிற ஒரு ஸ்பஷ்டமா இல்லை. மாம் ஸ்மரதி அப்படின்னு இருக்கார், என்னை நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிருக்காரு.
அப்படி நினைக்கிறான்னா கடைசி காலத்துல நான் கூட்டுப்பேன் அப்படின்னு சொல்ற. ததஸ்தம் ரியமானந்து காஷ்ட பாஷா சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம் அப்படின்னு சாதிக்கிறார். ஆனா இது சொன்னாலும் ஜனங்களுக்கு சரியா புரியலையே அப்படிங்கிறதுக்காக, அதை இன்னும் ஸ்பஷ்டமா நன்னா சொல்லணுங்கிறதுக்காக நினைக்கிறான் அப்படின்னா இல்ல, சரணாகதி பண்ணணும், பிரபத்தி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும். அதுக்காக ஸ்ரீ ராமாவதாரத்துல சக்ருதேவ பிரபன்னாய தபாஸ்மீதி ஜெயாச்சதே அப்படின்னு சர்ம ஸ்லோகம் சாதிக்கிறார். என்னிடம் ஒரு தடவை யார் பிரபத்தி பண்றாளோ சரணாகதி பண்றாளோ அவளுக்கு. அந்த மாதிரி கடைசி காலத்துல நான் கூட்டுக்கிறேன் அப்படிங்கிறது இருக்கட்டும், அப்பவே நான் அபயம் கொடுக்கிறேன் அப்படின்னு அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமா அப்படின்னு ஸ்ரீ வராக சர்ம ஸ்லோகத்திலே அருளி செய்த விஷயத்தை இன்னும் ஸ்பஷ்டமா அருளி செய்கிறார். வராக சர்ம ஸ்லோகத்துல யோ மாம் ஸ்மரதி அப்படின்னு சொன்னார். இங்க சக்ருதேவ பிரபன்னாய அப்படின்னு என்கிட்ட பிரபத்தி பண்ணணும், நான் உடனே அபயம் கொடுக்கிறேன்னு சொன்னார். அது மட்டுமல்ல ஏதத் விரதம் மமான்னு வேற சொல்லியிருக்கார். கொடுப்பாரோ மாட்டாரோன்னு சந்தேகங்கள்லாம் பட வேண்டாம், ஒரு தடவை சரணாகதி பண்ணால் கட்டாயம் அபயம் கொடுப்பேன், இது என்னுடைய விரதம்னு அடிச்சு சொல்ற மாதிரியாக தீர்மானமாக சொல்ற மாதிரியாக இங்க சொல்றார். ஆனால் யார் சரணாகதி பண்ணாலோ அவர்களுக்கு அபயம் கொடுப்பேன்னு சொன்னா போறாதுன்னு பார்த்தான். நீங்கள் சரணாகதி பண்ணுங்கடா நான் அபயம் கொடுக்கிறேன்னு சொல்றதுக்காக ஸ்ரீகிருஷ்ண சர்ம ஸ்லோகம் கண்ணன் அருளை செய்து சர்வதன்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ, என்னை சரணாகதி செய்யுங்கள். சரணாகதி செஞ்சா அபயம் கொடுக்கிறேன்னு இருக்கட்டும், நீ சரணாகதி பண்ணு அப்படின்னு ரொம்ப ஆதரவோடு கூட கண்ணன் விதிக்கிறான். இதை சர்வதன்மான் பரித்யஜ்ய, வேற எதுவும் செய்ய முடியலையா உன்னால, அப்ப எல்லாத்தையும் செய்ய முடியாமல் விட்டுட்டு இருக்கிற நீ என்னை சரணாகதி பண்ணு, நான் மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சாக, நான் மோட்சம் கொடுக்கிறேன், கவலையப்படாத, எந்த கவலையும் படாத, முன்னாடியும் கொலைப்படாத பின்னாடியும் கொலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு மோட்சம் கொடுக்கிறேன் அப்படின்னு ஸ்ரீராமன் அருளை செய்ததையும் இன்னும் விளக்கமாக ஒரு கட்டளையாக என்னை சரணாகதி பண்ணுங்கள் அப்படின்னு அருளை செய்கிறான் கண்ணன் அப்படின்னு. அதனால இந்த 3 சர்ம ஸ்லோகத்திலையும் மேல மேல பெருமாள் நிறைய விசேஷங்கள் சாதிக்கிறார். பெருமாளே அருளை செய்து இதற்கு வியாக்கியானங்கள்லாம் ஆச்சாரியால் பண்ணியிருக்கா. சுவாமி தேசிகர் 3த்துக்குமே 3 கிரந்தத்துல வியாக்கியானம் சாதிச்சிருக்கார், தனித்தனியா கிரந்தம். அதாவது ஸ்ரீவராக சர்ம ஸ்லோகத்துக்கு ரகசிய சிகாமணி அப்படிங்கிற கிரந்தத்துல வியாக்கியானம் அருளி செய்தார். ஸ்ரீராம சர்ம ஸ்லோகத்துக்கு அபயப்பிரதான சாரத்துல ரொம்ப விஸ்தாரமா வியாக்கியானம் சாதிச்சார். ஸ்ரீகிருஷ்ண சர்ம ஸ்லோகத்துக்கு ஸ்ரீமத் ரகசிய திரைசாரம் சாரசாரம் சர்ம ஸ்லோகத்தை பத்தி பல கிரந்தங்கள் சாதிச்சிருக்கார், அதெல்லாம் வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். இதை தவிர இன்னும் பல இடத்துல நிறைய வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். நிக்ஷேப ரக்ஷா முதலானதெல்லாம் நிறைய வியாக்கியானம், நிக்ஷேப ரக்ஷால வியாக்கியானம் இருக்கு. அது மாதிரி சச்சரித்த ரக்ஷால வியாக்கியானம் பல இடங்கள்ல வியாக்கியானம் சாதிச்சிருக்கேன். சுவாமி தேசியனை பொறுத்தவரை அங்கங்க பல விஷயங்கள் சாதிக்கிற வழக்கம். ஆக பெருமாள் ஸ்ரீராமன் நமக்காக அருளி செய்த சர்ம ஸ்லோகம், அதனுடைய அர்த்தத்தை நாம இப்ப பார்க்க போறோம். பிரபத்தி அப்படிங்கிற உபாயத்தை அருளி செய்து இந்த உபாயத்தை செய்தவனுக்கு நான் அபயம் கட்டாயம் கொடுக்கிறேன் அப்படின்னு பெருமாள் அருளி செய்தபடினாலே இது மிகவும் விசேஷமாக இருக்கும். இந்த சர்ம ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்றதுக்கு முன்னாடி இந்த பிரகரணம் எதற்காக இது வந்தது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் சுவாமி தேசியன் வியாக்கியானம் பண்ணிருக்கார். எப்படியானால் பகவத்கீதையில சர்ம ஸ்லோகம் எதற்காக வந்ததுன்னா யுத்த காலத்துல எப்படி வந்ததுன்னு சொல்லணும் இல்லையோ, அந்த மாதிரி இதுவும் கிட்டத்தட்ட யுத்தத்துக்கு முன்னாடிதான் வந்திருக்கு. விபீஷன் சரணாகதி பண்றார், அந்த சமயத்துல பெருமாள் இதை அருளி செய்கிறார். அத ஒரு வியாஜமா வச்சுட்டு நமக்கு எல்லாருக்கும் அருளி செய்கிறார் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அபயம் விபீஷணாய ததாமி அப்படின்னு சொல்லாமல் அபயம் சர்வபூதேபியோ ததாமின்னு தானே சொல்றேன், எல்லாருக்கும் அபயம் கொடுக்கிறேன்னு தானே சொல்றேன். அதனால விபீஷணையே ஒரு வியாஜமாக வச்சு சர்வ பேருக்கும் பெருமாள் இந்த சரணாகதியை உபதேசம் பண்றார். எப்படியானால் அர்ஜுனனை வியாஜமாக வச்சு கண்ணன் உபதேசம் பண்றானோ அந்த மாதிரியாக இப்பொழுது அந்த ஸ்ரீமத் ராமாயணத்திலே இந்த பெருமாளுடைய சர்ம ஸ்லோகம் அவதாரம் பண்ண அந்த கட்டம், அதை ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகத்தோட நம்ம இப்ப பார்க்கலாம். அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் அருளி செய்த
விஷயங்களையும் சேர்த்து பார்க்கலாம். அந்த ஸ்லோகங்களையே சொல்லி அர்த்தம் சொல்லலாம் பார்க்கிறேன். ஸ்ரீ யுத்த காண்டத்திலே, வால்மீகி ராமாயணத்திலே யுத்த காண்டத்திலே 17, 18வது சர்க்கங்கள்ல இந்த விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. சுவாமி தேசிகன் அதுக்குதான் வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். அதனால அதுல இருந்து பார்க்கலாம். விபீஷணன் அப்படிங்கிறவர் சரணாகதி பண்ணுவதற்காக லங்கையிலிருந்து கிளம்பினார். ராவணன் கிட்ட ஹிதத்தை எல்லாம் எடுத்து சொன்னார். ஆனா ராவணன் கேட்கல. விபீஷண திக்காரம் பண்ணான் ராவணன். சீ போடா அப்படின்னுட்டான். ராவணன் சொன்னா கூட பரவாயில்ல, இந்த ஜித்தெல்லாம் வேற சொல்றான். உடனே அந்த இடத்துல இருக்க முடியல விபீஷணனால. அவமரியாதைப்படுத்திட்டானே அப்படின்னு கஷ்டம் இல்லை விபீஷனுக்கு. என்ன கேட்டா, தர்மம் இல்லாத இடம் இது. தர்மத்தை சொல்லா அதை கேட்கறதுக்கு கூட தயாராகாத ஒரு இடம். சொல்லி சொல்லி பாக்குறார், கேட்கணும் இல்லையோ. முன்னாடியே விபீஷன் சொல்லி இருக்கார். அப்பெல்லாமோ ராவணன் கேட்கல. இனிமேல் தர்மம் இந்த இடத்துல இருக்காது, அதனால தர்மம் இருக்கிற இடம் பெருமாள் இருக்கிற இடம் அப்படிங்கிறதுக்காக நேரம் அங்கிருந்து கிளம்பிட்டார் விபீஷணர். லங்கையிலேருந்து கிளம்பி ஆகாசத்திலேருந்து, ஆகாசம் அர்க்கமாக சமுத்திரத்தை தாண்டி நேர சமுத்திரத்தினுடைய இக்கரையில பெருமாள், லக்ஷ்மணன், வானர சேனைகள் எல்லாரும் இருக்கா. பல இனிமேதான் சமுத்திரத்தை தாண்டணும். சமுத்திரத்தை தாண்டல, இக்கரையில இருக்கா. விபீஷன் அக்கறையிலேருந்து வந்திருக்கார். இப்போ பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணணுங்கிறதுக்காக வந்திருக்கார். இந்த கட்டம் ஆரம்பம் இப்போ 18வது சர்க்கத்துல, 17வது சர்க்கத்துல. இத்யுக்த்வா புருஷம் வாக்கியம் ராவணம் ராவணானுஜா ஆஜகாம் முகூர்த்தேன யத்ர ராமஹ ச லக்ஷ்மணஹ. நேர ராவணன் கிட்ட நீ போ, சுகம், நீ சுகமா இரு போ, சுகி பவ வயாவினான்னு ஒரு அர்த்தம் சொல்லிட்டு போறார். சரி நான் போறேன், நீ சுகமா இருந்துக்கோ அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் மயாவினா அப்படின்னா சீதாதேவியை ஒப்படைச்சாதான் நீ சுகமா இருப்ப, இல்லாட்டா சுகமா இருக்க முடியாதுன்னு ஒரு அர்த்தம். 2 அர்த்தத்துல சொல்றாரு அந்த வார்த்தையை விபீஷணன். நான் போறேன் நீ சுகமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது அது உபாலம்பம். நான் போறேன் இல்ல நீ சுகமா இருந்துக்கோ அப்படின்னா ஒன்னாலும் சுகமா இருக்க முடியாதுன்னு அர்த்தம். அப்படி விபீஷணன் அங்கிருந்து சொல்லிட்டு நேரம் இங்க வந்தார். அப்ப அழகா வால்மீகி சொல்றார், அஜகாம வந்து சேர்ந்தார்னார். அதாவது லங்கையிலேருந்து பெருமாள் ராமன் இருக்கிற இடத்துக்கு போனார்னு சொல்லல, வந்தார் அப்படிங்கிறார். அதாவது வர வேண்டிய இடத்துக்கு வந்தார்னு அர்த்தம். நம்ம சொந்த இடம் எதுவோ அந்த இடத்துக்கு நம்ம வரோம். வெளியூருக்கு போறோம் அப்படிதான் சொல்லணும். வெளியூருக்கு போயிட்டு சொந்த ஊருக்கு வரும். விபீஷணன் லங்கையிலேருந்து பெருமாள் ராமன் இருக்கிற இடத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லக்கூடாது. லங்கையை விட்டுட்டு ராமன் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தார் அப்படிங்கிறார். அவருடைய சொந்த இடத்துக்கு வரா மாதிரி வராரா. முகூர்த்தேரா அதி வேகமாக அங்க வர. தம் மேரு சிகராகாரம் தீப்தாமே சதக்கிருதாம் ககனஸ்தம் மகீஸ்தாஸ்தே ததுஷுர் வானராதிபாஹ சகி மேகாச்சல பிரக்யோ வஜ்ராயுத சமப்ரபா வராயுதரோ வீரோ திவ்யாபரணபூஷிதः ஏதாப்யனுதராஸ்தஸ்ய சத்வாரோ பீம விக்ரமாः தேபி வர்மா யுததா பூஷணைஸ்ய விபூஷிதாः. அப்ப கீழே வானரங்கள்லாம் இருக்கா சமுத்திர கரையில மணல்ல எல்லாரும் நிக்கிறான். அவன் என்னமோ ஆகாசத்துல என்னமோ இருக்கே பாக்கா. அங்க விபீஷன் வந்துட்டு இருக்கார். இங்க வெள்ளம் ஆச்சரியமா பாக்குறான். ஆகாசத்துல மேகம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி விபீஷன் கண்ணங்கரையில் இருக்கார். கூட 4 ராட்சசர் விபீஷனோடு கூட. அவர் கண்ணங்கரையில இருக்காரு தவிர முகம் பிரசன்னமா இருக்கு. நல்ல ஆபரணங்கள்லாம் போட்டு இருக்கார், கவச்சங்கள்லாம் போட்டு இருக்கா. இவாளும் கவச்சங்கள்லாம் போட்டு இருக்கா. அப்படி மொத்தம் விபீஷன் கூட வந்தவா 4 பேர், 5 பேர் ஆகாசத்துல வரா. இத வானரங்கள் பார்க்கறான். தம் ஆத்ம பஞ்சமம் திருஷ்டுவா சுக்ரீவோ வானராதிபः வானரை சக துர்தர்ஷः சிந்தயாமாச புத்திமான் சிந்தயித்வா முகூர்த்தம் து வானரம் ஸ்தானுவாசः ஹனுமத் பிரமுகான் சர்வான் இதம் வச்சனம் உத்தமம். வானரங்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறவர் மகாராஜர் சுக்ரீவர். அவர் அப்படியே பார்க்கிறார், விபீஷணை பார்க்கிறார். பார்த்துட்டு 2 நிமிஷம் யோசிக்கிறார். யாரோ ஒருத்தன் வந்திருக்கானே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே பக்கத்துல ஹனுமான் முதலான வானர்கள் எல்லாரையும் கூட்டி வச்சு அவ கிட்ட சுக்ரீவன் முதல்ல பேச ஆரம்பிக்கிறார். ஏஷ சர்வாயுதோபேதः சதுர்பிஷ்டः ராட்சசைः ராட்சசோபேதி பசியத்வம் அஸ்மார் ஹந்தும் ந சம்சயः. இதோ பாருங்கோ 4 பேரோட கூட 5 ராட்சசால் வந்திருக்கா பாருங்கோ. நம்மளை எல்லாம் கொல்லுவதற்காக லங்கையிலிருந்து இவர்கள் எல்லாம் வந்திருக்கார்கள். இதுல ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். சுக்ரீவஸ்ய வத ஸ்ருத்வா சர்வே தே வானரோத்தமாக
சாலான் உத்தியம்ம சைலாம்ச இதம் வசனமப்ருவன் சீக்கிரம் வியாதிசனோ ராஜன்னே வத ஈஷாம் துராத்மனாம் நிபதந்து ஹதாயாவத் தரண்யாம் அல்பதேஜசஹ. மகாராஜா இப்படி சொன்னதை கேட்ட உடனே வானரங்கள்லாம் இந்த சைன்யத்தில் இருக்கா தானே, ராஜாவே அப்படி சொல்லியாச்சுன்னா உடனே கையில ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டான். ஆயுதம் பெருசா ஒண்ணும் கிடையாது இவ கையில. கல்லு, மரங்கள், பெரிய பெரிய பாறாங்கல், இதெல்லாம் தான் ஆயுதங்கள். மரங்கள்லாம் பிடிச்சு கையில எடுத்துட்டா எல்லாரும். அரசரே உத்தரவு கொடுங்கள் அப்படின்னுட்டா. உத்தரவு கொடுங்கள், தொலைச்சிடுறோம், ஆகாசத்தை பொத்துன்னு 5 பேர் கீழே விழற மாதிரி பண்ணிடுறோம் அப்படின்னு ஆக்ரோஷத்தோடு பேசினார்கள். தேஷாம் சம்பாஷமானானாம் அன்யோன்யம் சவிபீஷணः உத்தரம் தீரமாசாத்ய கஸ்தயே பிரவ்யதிஷ்டத உவாசத மகாப்ராஜ்ஞः ஸ்வரேண மகதாமுகான் சுக்ரீவம் ஸ்தாம்சிதம் பிரேட்சிய சர்வான் வானரயூதபான். அப்படி பேசிட்டே இருக்கும்போதே ஆகாசத்துல வந்து அந்த விபீஷண ஆழ்வான் நேரப்பட்டுன்னு கீழே இறங்கல, அங்கேயே நிக்கிற. ஏன்னா இவ பேசுறது பார்த்து ஓரளவு புரிஞ்சுட்டு இருக்கா, அதனால ஆகாசத்துல நிக்கிற. கஷ்ட ஏவ வியதிஷ்டதா, ஆகாசத்திலே அழகா நிக்கிறாருங்க வால்மீகி. ஆகாசத்துல நிக்கிறான்னா இடம் இல்லாத இடத்துல நிக்க முடியுமா? ஆகாசம் போய் நிக்கிற இடமா என்ன? தரையில தானே நிக்கணும், ஆகாசத்துல எப்படி நிக்க முடியும்? ஆனா ஆகாசத்தை அழகா நிக்கிறாருங்க வால்மீகி. ஏன்னு கேட்டான்னா ஆகிஞ்சன்யம், இருக்க இடம் கூட இல்லாம இருக்க. ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவன் இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்க இடம் கூட இல்லாமல் ஆகாசத்துல இருக்கிற சரணாகதிக்கான யோகியதை வந்திருக்கு அவருக்கு. அதனால அவர் அங்கேயே நிற்கிற. மெதுவாக அங்க மகா பிராஜ்ஞரான விபீஷணர் சுக்ரீவன் கிட்டையும் அந்த வானர்கள் கிட்டையும் மெதுவா விஷயம் பேச ஆரம்பிச்சார். இப்ப விபீஷணன் சொல்ற வாக்கியம் இனிமே, ராவணோ நாம துர்வருத்தோ ராட்சசோ ராட்சசேஸ்வரः தஸ்யாக மனுஜோ பிராத விபீஷண இதி ஸ்ருதः தேன சீதா ஜகஸ்தானாத்யதா ஹத்வா ஜடாயுஷம் ருத்தாட் விவசாதீனா ராட்சசீபிः சுரக்ஷிதா தமஹம் ஹேதுபிர்வாக்யைர் விவிதைश्चन्यदर्शयम् சாது நிர்யாத்யதாம் சீதா ராமாயேதி புனః புனः சதன பிரதிஜக்ராஹ ராவண காலஜோதிதः உச்சியமானம் ஹிதம் வாக்கியம் விபரீத ஔஷதம். ராவணன் ஒருத்தர் இருக்கார், நான் அவருடைய தம்பி, அவன் ராட்சசன், துஷ்டன், எனக்கு விபீஷணன் அப்படின்னு பெயர். ராவணன் இருக்கானே சீதையை ஜனஸ்தானத்திலிருந்து சீதா பிராட்டியை கவர்ந்து வந்தான், ஜடாயுவை கொண்டுட்டு வந்தான். இது நியாயம் இல்லப்பா, இது சரியான விஷயம் இல்லை. சீதா பிராட்டியை ஒப்படைத்து விட நான் எத்தனையோ நாள் சொல்லி பார்த்தேன், ஆனால் எத்தனை தடவை சொன்னாலும் அவன் கேட்கல. காலச்சோதிதா, நான் சொன்னா கேட்க மாட்டான், புத்தி கெட்டு போச்சு. நாசகாலம் விநாசகாலம் வந்துருச்சுன்னா யாரு என்ன சொன்னாலும் மனசுல ஏறாது இல்லையா? கடைசி காலத்துல மருந்து கொடுத்தா கூட வேண்டாம்னு சொல்லுவாங்க. மருந்து வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், மருந்து கசக்குமா, மருந்து கிட்ட அப்படி ஒரு துவேஷம் வரும். வேண்டாம்னு துவேஷத்தோட தட்டி விட்டுருவாளாம். இல்லைன்னா மரண காலம் வந்துருச்சுன்னா அப்படி ஒரு நிலைமை வந்துருமா. அந்த மாதிரி ராமனுக்கு அந்த காலம் வந்துருத்துன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, சோகம் பருஷிதஸ்தேன தாசவச்ச அவமானிதம் தெக்வா புத்திராம்ச தாராம்ச ராகவம் சரணம் கதா. நான் சொன்னா கேட்கலன்னு மாத்திரம் இல்லை, என்ன அவமானப்படுத்தி என்ன குரூர வாக்கியங்கள்லாம் சொல்லி அவமானப்படுத்தினான். உடனே நான் அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு கிளம்பிட்டேன். என்னுடைய புத்திரர்கள், என்னுடைய மனைவி, வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு ராகவன் கிட்ட சரணாகதி பண்ணணும்னு வந்திருக்கேன் நான். எனக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, அது எல்லாத்தையும் விட்டுட்டேன். தெக்வா புத்திராம்ச தாராம்ச பந்துக்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், வீடு வாசல் என்னென்ன இருக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு ராகவன் கிட்ட சரணாகதி பண்ண வந்திருக்கேன். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். நான் நேர பெருமாள் ராகவன் கிட்ட போய் சரணாகதி பண்ண போறதில்லை, நீங்க போய் எடுத்து சொல்லுங்க, உங்க மூலமா போகணும்னு ஆசைப்படுறேன், நான் வந்திருக்கேன், நான் சரணாகதி பண்றேன் அப்படின்னு ராமன் கிட்ட போய் நீங்க எடுத்து சொல்லுங்க. சர்வலோக சரண்யன் பெருமாள் ராகவன் மகாத்மானு 3 பதம் போடுற. சர்வலோக சரண்யாய என்ன கேட்டா, அது எப்படி நீ எதிரி பட்சத்துல இருந்து வந்தவன், உன்னை எப்படி கூட்டுப்பார் பெருமாள், உன்னை எப்படி சேர்த்துப்பார்?
நாங்கள்லாம் பெருமாளுக்கு வேண்டியவர்கள், முதல்ல இருந்து வேண்டியவர்கள். எதிரி எல்லாம் வந்தா சண்டை தான் போடுவா, சேர்த்து பாடலாம் அப்படின்னு கேட்டான். சர்வலோக சரண்யனாச்சே அவன். எல்லாரும் சரணாகதி பண்ணலாம். உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு இருக்கு பெருமாள் கிட்ட சரணாகதி பண்றது. சரணாகதி பண்றதுக்கு யாருக்கு தான் உரிமை இல்லை? யாரும் என்ன சரணாகதி பண்ணலாமே. அனாலோசித விசேஷ அசேஷலோக சரண்யனாச்சே பெருமான். அதனால சர்வலோக சரண்ய, உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் சரண்ய. நானும் அவன்கிட்ட சரணாகதி பண்ணலாம். உண்மையில ராவணனுக்கும் சரண்யம். எங்க அண்ணா ராவணன் கூட வந்து சரணாகதி பண்ணான், சொன்னா கேட்கலையே தவிர அவன் கூட வரலாமே. அப்படிப்பட்டவர் பெருமாளாச்சே. ராகவாய, நம்ம சரணாகதியை ஏத்துக்கணுங்கிறதுக்காக ரகுகுலத்திலே வந்து அவதாரம் பண்ணியிருக்கார். உண்மையில சர்வலோக சரண்யனா இருக்கக்கூடியவன் சீவை கொண்ட லோகத்துல தானே இருக்கணும். ஆனா சர்வலோக சரண்யனா இருப்பான், நம்ம சரணாகதியை ஏத்துக்கிறதுக்கு இங்க வந்திருக்கான். மகாத்மனே, அதுவும் இல்லாம மகாத்மா, சரணாகதியை ஏத்துப்பான் மாத்திரம் இல்ல, அவனாலே சாதிக்க முடியும், அபயம் கொடுக்க முடியும். வேற இன்னொருத்தரால முடியாது. சரணாகதி நம்ம ஒருத்தர்கிட்ட பண்றோம்னா அவருக்கு அபயம் கொடுக்க முடிஞ்சாதானே அவர் அபயம் கொடுப்பார். சில பேர் என்னால் முடியாதுப்பா, நானே அவசப்பட்டு இருக்கேன்னு. காக்காசுரன் மாதிரி எத்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம் போல சொன்ன மாதிரி எங்க போனாலும் இந்த காக்காசுரனுக்கு ரட்சையே கிடைக்கலையா. எங்கும் போய் கரை காணாது. தேவர்களோ பிதர்களோ தேவர்களோ ரிஷிகளோ யாருமே காக்காசுரனுக்கு அபயம் கொடுக்கல, பெருமாள் தானே கொடுத்தார். அந்த மாதிரியாக பெருமாள் அப்படி நினைக்க வேண்டாம். அவர் மகாத்மா, எல்லாருக்கும் அபயம் கொடுக்கக்கூடியவர், அபயம் கொடுக்கக்கூடிய கருணை, அபயம் கொடுக்கக்கூடிய சக்தி எல்லாம் உள்ளவர். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. இதற்காக ரகுகுலத்திலே வந்து அவதாரம் பண்ணியிருக்கார். ரகுகுலமே சரணாகத ரக்ஷண குலம் அப்படின்னு பிரசித்தம். மகாத்மனே, அவருடைய பெருமையை சொல்ல முடியுமா? நீங்கள் ஏதோ ராமனுக்கு ஏதோ பெருமை இருக்குன்னு நினைச்சுட்டு அவர் கூட வந்திருக்கோங்க. நான் ஏதோ ராமனுக்கு ஏதோ பெருமை இருக்கு அவர்கிட்ட சரணாகதி பண்ணலாம் நினைச்சு நான் வந்திருக்கேன். ஆனா உங்களுடைய வாக்கு, உங்களுடைய மனசு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு, நம்முடைய வாக்கு நம்முடைய மனசு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பெருமை அவனுடைய பெருமையாச்சு. அந்த பெருமையை நாம அளந்து சொல்ல முடியுமா? மகாத்மா அப்படின்னு ஒரு வாயில சொல்லிடலாம் தவிர வேற என்ன சொல்ல முடியும்? ஒரு வார்த்தையில ஏதோ சொல்லலாமே தவிர அதை கடலை நாம கையினாலே அளந்து எத்தனை கைப்பிடி அதுல இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? கடலை கையினாலே எடுத்து ஜலத்தை எடுத்து இத்தனை கைப்பிடி ஜலம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்ல மணல் பொடிகள்லாம் எத்தனை பொடிகள் இருக்குன்னு எண்ணி பார்த்து சொல்ல முடியுமா? இதெல்லாம் உதாரணமா சொல்றோம். அந்த மாதிரிதான் பெருமாளுடைய கல்யாண குணங்களையோ எதுவுமே எண்ணி பார்த்து சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட மகாத்மா பெருமாள் ராகவன். அவன்கிட்ட நீங்க தான் என்னை சேர்க்கணும். நிவேதயத, என்ன போய் சமர்ப்பணம் பண்ணுவோங்கிறார். நிவேதனம் பண்ணுங்கோ. சங்கத்துல நிவேதனம்னா ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒண்ணு நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்கோ, அனௌன்ஸ் பண்ணுங்கோன்னு அர்த்தம். அந்த அர்த்தம் இங்க இல்லை. நான் வந்திருக்கேன்னு சொல்றதுக்காக விபீஷணர் சொன்னவன். ரெண்டாவது நிவேதனம்னா சமர்ப்பணம்னு அர்த்தம். அவர் நிவேதனம் பண்றோம் இல்லையோ, பெருமாளுக்கு பிரசாதம் நிவேதனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அவருக்கே அது சமர்ப்பணம் பண்ணுது. அததான் விபீஷணன் சொல்ற. என்ன போய் பெருமாள் கிட்ட நீங்களே போய் சமர்ப்பணம் பண்ணுங்கோ, சமர்ப்பணம் பண்ணி சேர்த்து வைங்கோ அப்படிங்கிற. நிவேதயதமாம் க்ஷிப்ரம், க்ஷிப்ரம்னா உடனேன்னு அர்த்தம். உடனே போய் இதுல போய் சில விஷயத்தெல்லாம் தாமதம் படக்கூடாது. பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணியாச்சு பண்றதுன்னா அது இந்த வருஷம் பண்ணலாமா, அடுத்த வருஷம் பண்ணலாமா, எப்ப பண்ணலாம் அப்படின்லாம் தாமதம் எல்லாம் எடுக்கக்கூடாது. நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். அப்போ நான் விபீஷன் வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க போய் அவர்கிட்ட போய் சொல்லுங்கோ. பெருமாள் கிட்ட போய் சொல்லி என்னை பெருமாளுடன் சேர்த்து வையுங்கள் அப்படின்னு விபீஷணாழ்வான் அழகா கேட்கல. இத்தனை நாள் ராவனுக்கு சொல்லி பார்த்தே அவன் கேட்கல. பாருக்கு நீரடித்து பரிபவப்பட்டு போனேங்கிற. பால் நிலத்துல போய் ஜலம் சேர்த்து ஜலம் சேர்க்கறதா இருந்தான்னா அப்போ நல்ல விளை நிலத்துல சேர்க்கணும், பால் நிலத்துல சேர்க்கக்கூடாது. செத்த வீண் தானே, மாதிரி வீணாயிடுச்சு அப்படின்னா விபீஷணன் சொல்ற. அப்போ இவ அதை கேட்கிறா. ஏதத்துவச்சனம் சுத்வா சுக்ரீவோ லகு விக்ரமஹா
லக்ஷ்மணஸ்ய அக்ரதோ ராமம் சம்ரத்தம் இதமப்ரவீத். இந்த விஷயத்தை கேட்ட உடனே சுக்ரீவன் நேரம் அங்கிருந்து கிளம்பி பெருமாள் இருக்கிற இடத்துக்கு போற. லக்ஷ்மண பெருமாள் பக்கத்துல இருக்க, பெருமாள் பக்கத்துல நேரு போய் சுக்ரீவன் பதட்டத்தோட போற. ஒரு டென்ஷன், ஒரு பதபதப்பு இருக்கு. பெருமாள் பாக்குற, சுக்ரீவா என்ன பதபதப்பு, ஏன் அப்படி டென்ஷனா இருக்க அப்படிங்கிற மாதிரி பெருமாள் பாக்குற. அப்ப சுக்ரீவன் சொல்றார், ராவணஸ்ய அனுஜோ பிராதா விபீஷண இதி ஸ்ருதः சதுர்பிः சஹ ராட்சசைः பவந்தம் சரணம் கதः. ராவணனுடைய சாட்சாத் தம்பி விபீஷணனாம் 4 பேரோடு கூட இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ராவணனை சரணாகதி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான் அவன். மந்திரே வியூகே நயேச்சாரே யுக்தோ பவிதுமர்ஹசி வானராணாஞ்ச பத்ரந்தே பரேஷாஞ்ச பரந்தப அந்தர்தானகதாஹ்யேதா ராட்சசா காமரூபிணः शूराश्च निकृतिज्ञाश्च तेषु जातु न विश्वसेत् प्रणिधि राक्षसेन्द्रस्य रावणस्य भवेदयम् अनुप्रविश्य सोऽस्माधु भेदं कुर्यान्न संशयः. மந்திராலோசனை பண்ணுவதிலேயோ இல்ல ஒற்றர்களை கொண்டு நாம விஷயத்தை தெரிந்து கொள்வதிலேயோ எல்லாத்திலையும் ரொம்ப ஜாக்கிரதையா நாம் இருக்கணும். எல்லாருக்கும் க்ஷேமம் இருக்கணும், வானரங்களுக்கும் க்ஷேமம் இருக்கணும், உங்களுக்கும் க்ஷேமம் இருக்கணும். அந்த விஷயத்தை நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ராட்சசாலா சூரர்கள் மட்டுமல்ல, மறைஞ்சு நின்று தாக்க கூடியவர்கள் அவெல்லாம். அவளை நம்பவே கூடாது. ஏன்னா நியாயமான வழியில தான் யுத்தம் பண்ணுவார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றேன். ராவணன் இந்த விபீஷணனை அனுப்பிச்சிருக்கான், ஏதோ யுக்தி பண்ணி அனுப்பிச்சிருக்கான். ஒரு கபட யுக்தி பண்ணி இந்த விபீஷணனை அனுப்பிச்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன். அவன் நமக்கு உள்ளுக்குள்ள புகுந்து நமக்குள்ளேயே கலகத்தை உண்டாக்கிடுவான். அப்படி இல்லைன்னா அவன் நமக்கு உள்ளுக்குள்ள புகுந்து நாம எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நம்மளையே அடிச்சிருவோம். அதுவா ஸ்வயமேவைஷ சித்திரம் ஆசாத்திய புத்திமானு அனுப்பிரவிஷ்ய விஸ்வஸ்தே கதாச்சித் பகதேதபி. அதனால யார் வேணாலும் நம்பலாம், சத்துருபக்ஷத்திலே வந்தவாள் நம்பக்கூடாது. ஒரு ஆபத்துனா மித்திரர்களை கூட்டுக்கலாம், ஒரு ஆபத்துனா பந்துக்களை கூட்டுக்கலாம், ஒரு தேவை அப்படின்னா வேலைக்காரன்னா கூட கூட்டுக்கலாம். ஆனால் சத்துருக்களை ஒரு நாளும் சேர்த்துக்க கூடாது. பிரகிருத்யா ராட்சசோ கேஷா பிராதா மித்ரஸ்ய வை பிரபோ ஆகதஸ்ய ரிபோ சாட்சாத் கதமஸ்மின் ஹி விஸ்வசேத். இவன் நல்லவனா பார்த்தா இவனும் ராட்சசன், ராட்சச ஜாதி இருக்கும், எப்படி நல்லவனா இருக்க முடியும்? சரி, எந்த பக்கத்துல இருந்து வரான் அப்படின்னு பார்த்தான்னா சத்ரு பட்சத்துல இருந்து வரான், அவனை எப்படி நம்ப முடியும்? அதனால இவனை ஒரு நாளும் நம்ப முடியாது. ராவணேன பிரணிஹிதம் தமவேகி விபீஷணம் தஸ்யாகம் நிகிரகம் மன்யே க்ஷமம் க்ஷமவதாம் வரா. அதனால அடியன் ஒரு விஷயம் சொல்றேன். ராவணன் தான் திட்டமிட்டு பிளானிட்டு விபீஷணன் அனுப்பிச்சிருக்கான். அதனால அவனை அனுகிரகம் பண்ணக்கூடாது, அவனை நிகிரகம் பண்ணணும். தீவிரேண சச்சிவை சக. ஒரே வழிதான், அவனை கொண்டு வேண்டியதுதான். 4 பேர் வந்திருக்கா கூட, எங்களுக்கு ஆட்சேபம் பண்ணான்னா மொத்த பேரும் கொல்ல வேண்டியதுதான். இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. சத்துருபக்ஷத்துல வந்திருக்கான் அப்படின்னு இந்த விஷயத்தை சொல்லிட்டு பேசாம இருந்துட்டான். ஏ முக்தாது தம் ராமம் சம்ரப்தோ வாகினீபதி வாக்கியஜோ வாக்கியகுசலம் ததோ மௌனமுபாகமது. பெருமாள் பேசாம இருக்க. ஆனா சுக்ரீவன் இன்னும் அந்த டென்ஷன் மாறல. அவனுக்கு அப்படியே ஒரு பதப்பதப்போட எல்லாத்தையும் சொல்லிட்டு பெருமாள் பேசாம இருக்காருங்கிறத பார்த்து அவரும் சுக்ரீவன் அடங்கிட்டார். அவரும் பேசாம இருக்கார். அதுக்கப்புறம் சுக்ரீவஸ்து தத்வாக்கியம் ஸ்ருத்வா ராமோ மகாயுசாக சமீபஸ்தான் உவாசேதம் ஹனுமத் பிரமுகான் ஹரீனே. சுக்ரீவன் நேசிறப்ப மெதுவா பெருமாள் எந்தவித பதட்டமும் இல்லாமல் மெதுவாக சாந்தமாக ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிச்சார். பக்கத்துல வானரங்கள்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கா இல்லையா, ஹனுமான், ஜாம்பவான், அங்கதன் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. அவெல்லாம் பார்த்து பெருமாள் பேச ஆரம்பிச்சார். எது உக்தம் கபிராஜேன ராவணேன அவரஜம் பிரதி ராவணாவரஜம் பிரதி வாக்கியம் ஹேதுமதத்யஞ்ச பவத்திரவி தச்ருதம். எல்லாரும் கேட்டீங்கள் இல்லையா, மகாராஜர் என்ன சொன்னார் ராவணன் தம்பியை குறித்து? இதை எல்லாரும் கேட்டிருப்போங்க. சுஹிருதாஹ்யர்த்தகிருச்சேஷு யுக்தம் புத்திமதா சதாம் சமர்த்தேனாபிசந்தேஷ்டும் சாஸ்வதீம் பூதிமிச்சதாம். ஒரு நல்ல சுகிருத்து, நல்ல நண்பன் அப்படின்னா
அவன் நல்ல சந்தேசங்கள்லாம் சொல்லணும், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு ஐடியாலாம் கூட இருந்து சொல்லணும். பெருமை கூட இருந்து சாப்பிட்டு போறவன் நண்பன் இல்லையே. ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படும்னா அந்த சமயத்துல என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை யார் சொல்றானோ அவன் நண்பன், யார் கேட்கிறானோ அவன் நண்பன் இல்லையா. அதனால நான் அந்த சந்தேசம், உங்களுடைய விஷயம் என்ன, நீங்க என்ன அபிப்பிராயம் அப்படிங்கிறத கேட்கணும்னு ஆசைப்படுறேங்கிறத பெருமாள் இப்படி சொல்ற. ஒரு நண்பனா இருக்கிற இன்னொரு நண்பன் கிட்ட நல்ல விஷயங்கள் எல்லாம் கேட்க ஆசைப்படுவான் அப்படின்னு சொல்ற. அப்போ இவன் என்னதான் நிபுணனா இருந்தா கூட, இவனால எல்லாம் செய்ய முடியும்னா கூட, சமர்த்தனா இருந்தா கூட அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய்யணும் அப்படின்னு தான் நினைப்பான். ஒரு ராஜா என்னதான் நிபுணனா இருந்தா கூட மந்திராலோசனை கூட்டி மந்திரிகளை வச்சுதான் செய்யணும் இல்லையா. அந்த மாதிரி சொல்ற. இத்தேவம் பரிபிருஷ்டாஸ்தே ஸ்வம் ஸ்வம் மதம் அதந்திரிதாக சோகுதாரம் ததாராமம் ஊஜுஹு ஹித ஜிகீர்ஷவஹ. இதை கேட்ட உடனே வானரங்கள்லாம் தங்கள் அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறத சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறான். இப்போ எல்லாருக்கும் ஒரு அபிப்பிராயம் மொத்தமா என்ன கேட்டா, பெருமாளுக்கு ஹிதத்தை தான் பண்ணணும், பெருமாளுக்கு நல்லது எதுங்கிறதா சொல்றா. அதே ஒருத்தர் எது நல்லதுங்கிறதே ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்றா, அவ்வளவுதானே தவிர மொத்த பேரும் பெருமாளுக்கு ஹிதத்தை செய்யணுங்கிற எண்ணத்தினால அவர்கள் தங்க மனசுல இருக்க அபிப்பிராயத்தான் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கு முன்னாடி முன்னுரையா ஒரு விஷயம் சொல்றான். त्वं हि सत्यव्रतः शूरो धार्मिको दृढविक्रमः परीक्षकारी स्मृतिमान् निसृष्टात्मा सुहृत्सुजा. எம்பெருமானே, நீர் சத்தியவிரதர், சூரர், தார்மிகர், திருட விக்ரமர், எல்லாத்தையும் பரீட்சிச்சு ஆலோசனை பண்ணி செய்யக்கூடியவர், நல்ல நினைவு உடையவர், உம்முடைய சுகிருத்துகள் கிட்ட உண்மையை கொடுத்து வச்சிருப்பவன் இவ்வளவு சொல்றான். இந்த ஸ்லோகத்துக்கு விஸ்தாரமா சுவாமி தேசியன் அர்த்தம் சாதிச்சிருக்கார். துவமிக்கு சத்தியவிரதா, நீர் சத்தியவிரதராச்சே, நீர் சரணாகதன் ரட்சணம் பண்ணணும் அப்படிங்கிறத விரதமா எடுத்துட்டார்னா அது கட்டாயம் செய்யதான் போறீர். என்ன ஆனாலும் எங்களை கேட்கணும் இல்லையே, விரதம்னு ஒண்ணு வச்சுட்டாருன்னா சரணாகத ரட்சணம் விரதம் இருந்தா அது செய்ய போறீர். சூரஹா, அதுல இருந்து ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா அப்போ உம்மால உண்மையும் ரட்சிக்க முடியும், எங்களையும் ரட்சிக்க முடியும். தார்மிகா, எது தர்மங்கிறது உமக்கு தான் தெரியும். சரணாகத ரட்சணங்கிறது உயர்ந்த தர்மம்னு நீர் திருவுள்ளம் பத்தினீர்னா அதை செய்யாமல் விடமாட்டேன். நீர் ஏதோ என்னால முடியல, தர்மம் தான் செய்யணும்னு நினைச்சேன் அப்படிலாம் சொல்றவர் கிடையாது. தர்மத்தை செய்யணுங்கிறதுக்காகவே வந்திருக்க. திருட விக்ரமஹா, அந்த தர்ம காரியத்தை செய்யும் போது உண்மை யாராலையும் அசைக்க முடியாது. யாராலையும் ஏதாவது சொல்லி சத்துருக்களால் அசைக்க முடியாது மாத்திரம் இல்ல, நண்பர்களாலும் அசைக்க முடியாது. சுக்ரீவன் மாதிரி நல்லதனமா சொல்லி அதெல்லாம் வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நான் சொல்றேன் கேளுங்கோ அப்படின்னா சொன்னா கூட நீர் உம்முடைய அந்த நிலையிலிருந்து மாறாமல் திருடமாக இருக்கக்கூடியவர். பரீட்சகாரி, எல்லாம் யோசிச்சு செய்யறவர். ஏதோ தடே பட்டு நான் அப்படிதான் செய்வேன் என்ன அதுவும் ஆகட்டும் அப்படின்லாம் சொல்றவர் கிடையாது. முன்பின் யோசிச்சு செய்யக்கூடியவர். ஸ்மிருதிமான, நல்ல நினைவு உள்ளவர். சின்ன வயசுல என்ன படிச்சோம், சரணாகத ரட்சணம் எப்படி பண்ணணும், யாரை பண்ணணும் யாரை பண்ணக்கூடாது, எல்லா விஷயமும் வசிஷ்டர் முதலானவர்கிட்ட தர்மசாஸ்திரங்கள்லாம் படிச்ச நீர் அதை மறக்க மாட்டீர். மாத்திரம் இல்லை, அது எந்த சமயத்துல எது நினைவுக்கு வரணுமோ அப்போ உமக்கு அது நினைவுக்கு வரும், அது வராம இருக்காது. அதனால அவ சொல்லி கொடுத்தபடிதான் சொல்லி செய்வீர். எல்லாம் உண்டு. நிசிருஷ்டாத்மா சுகிருத் சுஜா, எல்லாத்துக்குமே முக்கியமானது இதுதான். இத்தனை இருந்தும் எங்களை கேட்கறது நீர் உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்கோ அப்படின்னு. உம்மால முடியாதது கிடையாது. எதை செய்யணும்னு உமக்கு தெரியும், ஆலோசிச்சு பார்த்து செய்வீர். செஞ்சா செய்யறத முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவர். விரதத்தை கட்டாயம் செய்வீர், எல்லாம் உண்டு. இல்லையே எங்களை கேட்கிறீர் அப்படின்னு கேட்டானா ஒரு சுகிருத்துகளானபடினால எங்களை கேட்கிறேன். அதாவது சுகிருத்துகள் கிட்ட நண்பர்கள் கிட்ட நீர் உண்மையே கொடுத்து வச்சிருக்கீங்க. அதாவது நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன் அப்படின்னு. சரணாட்சணம் அப்படின்னா கூட நானே ரட்சணம் பண்றேன், நான் சொல்றதை நீங்களாம் கேளுங்க அப்படின்னா கிடையாது. நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன் அப்படிங்கிற இடத்துல அவளை சொல்ல சொல்லி அதுபடி செய்கிறத உமக்கு ஒரு திருப்தி, அதுதானே சுகிருத்த லட்சணம். நண்பர்களையும் அதாவது எங்க வாயால அது சொல்ல வச்சு கேட்கணும்னு நினைக்கிறேன் போல இருக்குன்னு புரிஞ்சு விட்டா இவா. அதான் சுகிருத்துகள் கிட்ட பெருமாள் தன்னையே கொடுத்து வச்சிருக்கார் அப்படின்னு சொல்றார். நீங்க சொல்லுங்க
அப்படின்னு எங்களுக்கும் ஒரு கௌரவம் கொடுக்குது. இதோ எங்களால ராவணன் ஜெயிச்ச மாதிரி தானே எங்களை சைன்யத்தை கூட்டின்னு வந்திருக்கேன், உம்மால ராவணன் ஜெயிக்க முடியாதா என்ன? அது மாதிரி நாங்க சொல்லி கேட்கணுங்கிறதுக்காக நீர் ஆசைப்படுறீ, பரவாயில்லை. தஸ்மாத் ஏகைகசஸ்தாவது ப்ருவந்து சஜிவாஸ்தவ கேதுதோ மதி சம்பன்னாக சமர்த்தாச்ச புனః. ஆகினாலே இங்க இருக்கிறவர்கள் ஒத்தராக அவர்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லட்டும். ஒத்தமா கூச்செல்லாம் போட வேண்டாம், இது ஒண்ணு பார்லிமெண்ட் இல்லை. ஒத்தராக சொல்லட்டும் அவா அபிப்பிராயத்தை, பெருமாளுக்கு ஹிதத்தை சொல்வார்கள், சொல்லட்டும் அப்படின்னா. இத்தியுக்தே ராகவாயாத இப்படி சொல்லி முடிஞ்சப்புறம் அப்ப முதல்ல அங்கதன் பேச ஆரம்பிக்கிறார். இத்தியுக்தே ராகவாயாத மதிமான் அங்கதோ கிரதா விபீஷண பரீட்சார்த்தம் உவாச்ச வச்சனம் ஹரிஹி. ஏன்னா அங்கதன் யுவராஜரா இருக்கிறவர், மதிமான் நல்ல புத்திசாலி அவர். அதனால அவர் இப்ப பேசுற சுக்ரீவன் மாதிரி நான் பேசல. விபீஷண பரீட்சார்த்தம், விபீஷணன் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், பரீட்சை பண்ணி பார்க்கலாம், நல்லவரா கெட்டவரா அப்படின்னு பரீட்சை பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்றார். சத்ரோ சகாசாத் சம்பிராப்தா சர்வதா சங்கேயவிஹி விஸ்வாசயோக்கிய சகதா நகர்த்தவ்யோ விபீஷணா. யாரோ ஒருத்தர் வந்து சபா இது பண்ணிட்டார் அப்படின்னா உடனே ஏத்துக்க முடியுமா? அவர் யாருன்னு தெரியணும் இல்லையா? அவர் சத்ரு பட்சத்திலே வந்திருக்காரு. சத்ரு பட்சத்திலே வந்தவரை நம்ம சந்தேகப்படதான் படணும். சந்தேகப்படாமல் யாரா இருந்தாலும் நான் ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சாதயித்வாத்மபாவம் ஹி சரந்தி சடபுத்தய. ஏன்னா சத்ருக்கள்லாம் ஒற்றர்களா மறைஞ்சு இருந்து இப்படி வந்து ஏதோ பண்ணுவாங்க. இதெல்லாம் அரசாங்கத்துல சகஜம். அதான் இது ஒரு அரசியல், பாலிடிக்ஸ் தானே, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி தானே. இதுல சத்ரு பட்சத்தையும் ஒருத்தன் எதிர்பட்சத்துக்கு போவான், மறைஞ்சு நின்று இருப்பான், இந்த மாதிரி உபாயங்கள்லாம் பண்ணுவான். இதெல்லாம் சகஜம். அவ தன்னை மறைச்சுப்பான். அதனால என்ன பண்ணணும் கேட்டானா, நாம இவன் விபீஷன் நல்லவனா கேட்டானா முதல்ல ஆராய்ஞ்சு பார்க்கணும். அர்த்த அனர்த்தோ விநிச்சித்திய விவசாயம் பஜேதா குணத சங்கிரகம் குறியாது தோஷதஸ்து விவர்ஜயேது. அவன் நல்லவனா இருந்தா நம்ம ஏத்துக்கலாம், இல்ல கெட்டவனா இருந்தா அவனை விட்டுடலாம் அப்படின்னு பார்க்கணும். சரபஸ்வத நிச்சய சாத்தியம் வசனம் பிரவேத இப்பமஸ்மின் நரவியாக்ர சார கிருதி விஜயதாம். அப்போ சரபர் அங்க பானரம்பிட்டேன். அவன் சொல்ற இவர் சொன்னது கரெக்ட். ஆனா விபீஷனை எப்படி டெஸ்ட் பண்றது அப்படின்னு நாம நேர போய் கேட்க முடியாது இல்லையா? அதனால ஒற்றனை அனுப்பலாம். அவன் வந்திருக்க மாதிரி நம்ம பொதுவா, அதாவது வானரன் மாதிரி இருக்க மாட்டேன், யாரோ வேற ஒருத்தர் மாறு வேஷம் போட்டு விபீஷன் கிட்ட போனோம். என்னைக்கு வந்து நிக்கிறதுல என்ன விஷயம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை ராகவன் கிட்ட சரணாகதி பண்றேன் அப்படின்னா, என்ன அப்படியா, என்ன விஷயம், ஏன் நீங்களா ராட்சசாச்சு அப்படின்னு மெதுவா கேட்டு ஒரு ஒற்றன் கேட்கிற மாதிரி கேட்கணும். நம்ம பட்சத்தையும் போன மாதிரி போகக்கூடாது அப்படின்னு ஒரு உபாயம். சார ஒற்றனை அனுப்பலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு பார்த்து செய்யலாம் அப்படின்னு சொன்னார் சரபன்கிறவர். ஜாம்பவாம்ஸ்தம் பிரேட்சிய சாஸ்திர புத்தியா விசக்ஷண வாக்கியம் விஜ்ஞாபயாமாச குணவத் தோஷ விர்ஜியம். அடுத்து ஜாம்பவான் பேசுற குணவத்தான வாக்கியம் தான் பேசுவார், தோஷமான வாக்கியம் பேச மாட்டேன். அல்ல சீனியர் மோஸ்ட், அவர் வயசானவர். அதனால யோசிச்சு பார்த்து நன்னா பேசணுங்கிறதுக்காக பேசுறார். பத்த வைராச்ச பாப்பாச்ச ராட்சசேந்திராத் விபீஷண ஆதேச காலே சம்பிராப்தா சர்வதா சங்கியதாமயம். விபீஷன் சத்ரு கிட்ட வந்திருக்கார் மாத்திரம் இல்ல, ஒரு தேச காலத்துல வரல. ஒரு வந்த டைமும் வந்த இடமும் சரியில்லை. விபீஷன் நல்லவனா இருந்தா முன்னாடியே தானே வந்திருக்கணும். எப்போ சீதா பிராட்டி ராமனை அபகரிச்சுன்னு போயிட்டானோ அன்னைக்கே வந்திருக்கணும். அன்னைக்கு வரல. இன்னைக்கு யுத்தம்னு வரைச்சா வராது. வந்திருக்கிற காலம் டைம் சரியில்லை, வந்திருக்கிற இடமும் சரியில்லை. கிஷ்கிந்திலே வந்தா அது ஒரு மாதிரி, லங்கையில வந்தா அது ஒரு மாதிரி, ஏதோ அரைக்குறையா நடுவுல வந்திருக்காரு. அதனால நம்ம யோசிச்சு பார்க்கணும், இந்த சட்டனை ஏத்துக்க கூடாது அப்படின்னா. ததோ மைந்தஸ்து சம்பிரேக்ஷிய நய 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 அபநய கோவிதா வாக்கியம் வசன சம்பன்னோ பபாஜே ஹேதுமத்தனம் வசனம் நாம தஸ்ய ராவணஸ்ய விபீஷணः பிருச்யதாம் மதுரேணாயம் சரே நரவரேஸ்வர பாவமஸ்யுத் விஜ்ஞாய ததஸ்தும் ததஸ்தத்வம் கரிஷ்யதி எதி துஷ்டோ ந துஷ்டோ வா புத்திபூர்வம் நரஷப. மைந்தன் அப்படின்னு ஒருத்தர், அவர் என்ன வசனங்கள்லாம் தெரிஞ்சவர், அழகா சொன்னார். எல்லாருக்கிட்ட பரீட்சை பண்ணி பார்க்கணும் தான். ஆனா ஒற்றர்கள்லாம் வச்சு எப்படி பரீட்சையெல்லாம் பண்றது? ஒண்ணு பண்ணலாம், நேரம் கூட்டு ஸ்பஷ்டமா கேட்கலாம், என்னப்பா என்ன விஷயம் என்ன, அவர் பேச்சு வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அதனால பிரிச்சதாம் மதுரேன சண்டை என்ன போடுவானா, நீ யாரு என்ன அவன் அதட்டி எல்லாம் கேட்க வேண்டாம். அந்த வாப்பா உட்காருப்பா, என்ன விஷயம், ஏன் இங்க வந்திருக்கேன், என்ன எதுன்னு மதுரமா கேட்டா அவர் சொல்றதை வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும், நல்லவரா கெட்டவரான்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம் அப்படின்னார். ததா சம்ஸ்கார சம்பன்னோ ஹனுமான் சச்சிவோத்தம உவாச்ச வச்சனம் ஸ்லக்ஷணம் அர்த்தவன் மதுரம் லகு. அதுக்கப்புறம் ஹனுமான் பேசுற சச்சிவோத்தமங்கிறார். மந்திரிகளுக்குள்ளே உத்தமமான மந்திரி இவர்தான். ஏன்னா இவரை கேட்டுதான் சுக்ரீவன் செய்கிறார் 1-2 காரியங்கள்லாம். அப்படியே முன்னாடி பார்த்துருக்கோம் கிஷ்கிந்தா காண்டத்தெல்லாம். அதனால அவர் சம்ஸ்காரத்தோட பேசுவார், ஏதோ எழுத்து கவுத்து அப்படிலாம் பேச மாட்டார். இவருடைய பேச்சுக்கு முதல் ரசிகன் பெருமாள் தான். ஹனுமான் பேசினார்னா ரொம்ப ரசிச்சு கேட்கிற ஒரு பெருமாள். அவர் அழகா மதுரமாக ஒரு விஷயம் பேச ஆரம்பிச்ச. ந பவந்தம் மதிஸ்ரேஷ்டம் சமர்த்தம் வததாம்பரம் அதிசாயித்தும் சக்தோ ப்ரஹஸ்பதி ரிபுப்ருவன் ந வாதான் நாபி சங்கர்ஷான் நாதிக்யா ந ஜகாமதா வக்ஷ்யாமி வச்சனம் ராஜன் யதார்த்தம் ராம கௌரவாத். இப்போ தேவரீர் நல்ல மதிஸ்ரேஷ்டர், புத்திமான். நான் உண்மை தாண்டி பேச போறதில்லை. நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். சுக்ரீவ மகாராஜான்ற சொல்ற ஹனுமான், மகாராஜரே நான் வாதத்துக்காக பேசல, நான் போட்டிக்காக பேசல, நாம உன்ன காட்டுல கெட்டிக்காரன் அப்படிங்கிறதுக்காக பேசல, பின்ன ராம கௌரவத்துக்காக பேசல. பெருமாள் ஸ்ரீராமன் கிட்ட இருக்க கௌரவத்துக்காக இந்த வார்த்தையை நான் சொல்றேன், தயவு செஞ்சு கேட்கணும். அத்த அனுத்த நிமித்தம் ஹி எதுக்தம் சஜிவைஸ்தவ அத்திர தோஷம் பிரபஷ்யாமி கிரியானுபபத்யதே ரிதே நியோகாத் சாமர்த்தியம் அவபோத்தும் ந சக்கியதே சகசா விநியோகோ ஹி தோஷவான் பிரதிபாதிமா. இங்க நிக்கிறார், அவர் போய் நல்லவரா கெட்டவரா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இவர்கிட்ட போய் ஒற்றான் அனுப்புறதெல்லாம் நடக்கிறது. எங்க வெளியில இருந்தாருன்னா பரவாயில்ல, லங்கையிலே இருங்க, நம்ம ஒற்றான் அனுப்புறோம்னா அது விஷயம் வேற. பிரத்யட்சமா நேரம் முன்னாடி நிக்கிறார். அவர்கிட்ட போய் நாம என்ன ஒற்றான் அனுப்புறதோ இல்ல அவர் நல்லவரா கெட்டவரா அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறதோ எல்லாம் நடக்கிற காரியமா? எல்லாம் வந்தாச்சு இல்லையா? இதெல்லாம் முன்னாடி இருந்தா பரவாயில்ல. அது மட்டும் இல்லாமல் நாம எதாவது கேட்டா அவருக்கு சந்தேகம் வந்துடும். நல்ல எண்ணத்தோட வந்தவர்கிட்ட சந்தேகப்படும்படி பேசக்கூடாது. நம்மத்துக்கே நல்ல எண்ணத்தோட ஒருத்தர் வர ஆரம்பிச்சுக்கோங்க. அவர் போய் எதுக்கு நான் உண்மையா இங்க கூட்டா அப்படின்னு கேட்கலாமா? நமக்கு உபகாரம் பண்ணணுங்கிற எண்ணத்தோட ஒருத்தர் வர ஆரம்பிச்சுக்கோங்களேன். உண்மை நான் கூப்பிடலையே அப்படின்னு சொல்லணும். அதாவது விபீஷன் கைங்கரியம் பண்ணணுங்கிற எண்ணத்துல வந்தான்னு வச்சுக்கோங்க. அப்ப அவரை பார்த்து நீ நல்லவரா கெட்டவரா அப்படின்னா எப்படி பேசுறது? சார பிரணீதம் யுக்தம் எதுக்தம் சஜிவைஷ்டவ அர்த்தஸ்ய அசம்பவாத் தத்ர காரணம் நோபபத்யதே. ஒற்றாக அனுப்பிச்செல்லாம் இப்பெல்லாம் அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. அதே சகாலே சம்பிராப்தா, இவன் வந்திருக்கிற டைம் இடம்லாம் சரியில்லையேன்னு சொன்னார். ஆனா இதுதான் சரியான சமயம் வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஏஷ தேச சயேஷ தேச காலச்ச பவதி யதா ததா புருஷாத் புருஷம் பிராப்ய ததா தோஷகுணாமபி தௌராப்யம் நாத்மனோ திருஷ்டா விக்ரமஞ்ச ததாத்மயி யுக்தமா கமனம் தஸ்ய சதிருஷம் தஸ்ய புத்திதா. இத்தனை நாள் ராவணன் கிட்ட சொல்லி பார்த்தா ராவணன் கேட்கல. என்ன ஆனாலும் அதர்மம் தோக்கும், ராவணன் தோப்பான்னு தெரிஞ்சுது. அதனால தர்மம் இருக்க இடத்துக்கு வந்தார். இது நல்லது தானே? இது போய் வந்திருக்கிற இடம் காலம் தப்புன்னு எப்படி சொல்லலாம்? சரியான காலத்துல வந்திருக்க. சொல்லி பார்த்தா இருக்கு நாள் கேட்கல, சொல்லாமே வந்தாதான் தப்பு. அவர்கிட்ட சொல்லி பார்த்தா கேட்கல, அப்புறமே அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. பிரச்சமானோ விசங்கேத, இவர்கிட்டயே நம்ம போய் கேட்டோம் வச்சுக்கோ, நீ நல்லவனா கெட்டவனா எந்த இடத்துல வந்திருக்கேன்னு கேட்டான். அப்ப அவருக்கு சங்கை வந்துடும், சந்தேகம் வந்துடும். அவர்கிட்ட ஒருத்தர் நம்மளை நம்பி வந்தவர்கிட்ட இப்படி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. தத்திர மித்திரம் பிரதுஷ்யேத மித்யாபுஷ்டம் சுகாகதம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட போய் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. யாரா ஒருத்தர் ரொம்ப நல்லபடியா ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கணும்னு ஆரம்பிச்சுக்கோங்க. நீ நல்லவரா கெட்டவரா, இந்த பைசாவெல்லாம் எடுத்துக்கிறா என்ன அப்படின்லாம் கேட்டா அவருக்கு எப்படி இருக்கும்? அதனால அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நல்ல எண்ணத்தோட வந்திருக்கிறோம், நாமளும் நல்ல எண்ணத்தோட தானே நடத்தணும். அதனால என்ன கேட்டானா, ஆகார சாத்தியவானோபி ந சக்கியோ விநிகூஹிதம் பலாத்தி விவரணோத்தேவ பாவம் அந்தர்கதம். எனக்கு தோன்றது விபீஷணன் நல்லவர்னா இவன். ஏன்னா கேட்டா பிரசன்னத்வஸ்ய புரோதோ ஜாத்து லட்சியதே துஷ்டபாவதா. ஒருத்தன் துஷ்டனா இருந்தான்னா அவன் பேச்சிலேயே அது தெரியும், ஒருத்தன் துஷ்டனா இருந்தா அவன் முகத்திலேயே அது தெரியும். ஆனா விபீஷணன் ரொம்ப பரிமிதமா அழகா பேசுறான்,
சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதைதான் அழகா சொல்ற. பிரசன்னம் வதனம் சாபி, பிரசன்னமா இருக்க. துஷ்டனா இருந்தா முகம் காமிச்சிருவான். ஆகார சாத்தியமானோபி நசக்யோ வினிகூஹினுங்கிற, நம்ம என்னதான் மனசுல இருக்கிறத மறைச்சா கூட முகம் காமிச்சிடும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு உண்டு இல்லையா? அதனால முகம் காமிச்சிடும். நம்ம எப்படா நல்லவனா வேஷம் போட்டா கூட முகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் யோக்கியனா அயோக்கியனா அப்படிங்கறதெல்லாம் நல்லா தெரிஞ்சிடும். அதனால உத்தியோகம் தவ சம்பிரேட்சிய மித்யா விருத்தஞ்சராவணம், உமா பத்தி எல்லாம் நன்னா கேள்விப்பட்டிருக்கார். வாலி வதங்களை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கார். உமா பராக்கிரமங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கார். உம்முடைய தார்மிகத்துவங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கார். ராவணன் அதார்மிகன் புரிஞ்சுட்டு இருக்கார். அதனால புத்தி பூர்வமிகா கதஹாம் ராஜ்யம் பிரார்த்தயமானஸ்சாம், ஒருவேளை ராஜ்யம் வேணும்னு வந்தாருன்னா இருக்கட்டுமே, புத்தி நல்லா யோசிச்சு பார்த்து நல்ல சமயத்துல அழகா இங்க வந்திருக்க. தொந்து பிரமாணம் சேஷஸ்ய ஸ்ருத்வா புத்திமதாம்பர, இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில அடியாருக்கு தெரிஞ்சதை சொன்னேன். இனிமேல் என்ன செய்யணும் அப்படிங்கிறது அது தேவர் தான் செய்யணும். நீர் தானே புத்திமதாம் வரிஷ்டங்கிற அனுமான் சொல்ற. அனுமாருக்கு தான் புத்திமதாம் வரிஷ்டன் பெயர். அவர் சொல்ற பெருமாள் கிட்ட நீர் தான் புத்திமதாம் வரிஷ்டன் ஆச்சு, மகா புத்திமானாச்சு. இப்ப என்ன செய்யணும், அதை நீங்கள் செய்யணும், முடிவெடுக்கணும், தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னா. இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே, இப்படியாக வால்மீகி ராமாயணத்திலே 17வது சர்க்கம் ஆச்சு. அடுத்து 18வது சர்க்கம். அத ராம பிரசன்னாத்மா ஸ்ருத்வா வாயுசுதஸ்ய பிரத்யபாஷத துர்தர்ஷः ஸ்ருதவான் ஆத்மநிஷ்டிதம். இப்போ பெருமாள் பேசாம கேட்டு இருக்கார் எல்லா சொன்னதையும். வாயுபுத்திரனான ஹனுமான் பேசி முடிச்சோடனே அப்பதான் பிரசன்னமா இருந்தார். அதனால வெறுமை கேட்டு இருக்கார். ஏன்னா யாராவது ஒருத்தராவது விபீஷணன் சேர்த்துக்கலாம் சொல்ல போறாங்க, ஒருத்தரும் சொல்லல. பெருமாள் மனசுல இருக்கிற அபிப்பிராயத்தை யாரும் சொல்லல. ஆனா வாயுபுத்திரனான ஹனுமான் மாத்திரம் விபீஷணன் நல்லவர் தான், அவரை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் அபிப்பிராயத்தை சொன்னார் இல்லையா? அதனால பெருமாள் பிரசன்னரானார். அப்ப பெருமாள் பேசுற, மம அபிது விவக்ஷாஸ்தி காச்சித் பிரதி விபீஷணம் ஸ்ருதமிச்சாமி தத் சர்வம் பவத்பிஸ்ரேஹி சிஷ்டிதைஹி. பெருமாள் சொல்ற, நீங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், ஆஞ்சநேயன் ஒண்ணு சொன்னானே அதுதான் சரி அப்படின்னு சொல்லல. மம அபிது விவக்ஷாஸ்தி, நானும் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அனுமான் சொன்னதையும் அவர் ஏத்துக்கல, பெருமாள் ஏத்துக்கல. இவா சொன்னதையும் ஏத்துக்கல, அனுமான் சொன்னதையும் ஏத்துக்கல. ஹனுமான் சொன்னது என்ன ஏத்துக்கலன்னு கேட்டா, அவள்லாம் என்ன சொன்னா கேட்டா, விபீஷணன் துஷ்டன் அதனால சேர்த்துக்க கூடாதுன்னா அதை ஏத்துக்கல பெருமாள். என்ன சேர்த்துக்க போற? ஹனுமான் என்ன சொன்னா, விபீஷணன் ரொம்ப நல்லவன் அதனால சேர்த்துக்கலாம்னா பெருமாளுக்கு அது சரிப்படாது. ஏன்னா சரணாகதின்னு வந்துட்டா அதுக்கப்புறம் நல்லவரா இருந்தாலும் கெட்டவரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவளுக்கு அபயம் கொடுக்கணும் பெருமாளுடைய அபிப்பிராயம். இதான் பெருமாளுடைய சித்தாந்தம். நல்லவன் எப்படினாலும் ஏத்துக்கணும், கெட்டவனா இருந்தா விட்டுணுங்கிறது கிடையாது. சரணாகதி பண்ணவன் நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஏத்துக்கணும். அதனால ஹனுமான் சொன்ன காரணம் தப்பு, ரிசல்ட் கரெக்ட். விபீஷணனை ஏத்துக்கணுங்க ரிசல்ட் கரெக்ட். விபீஷணன் நல்லவன் அதனால ஏத்துக்கணும்னு சொன்ன அந்த காரணம் பெருமாளுக்கு ஏத்துக்க முடியல. நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஏத்துக்கணும் அப்படிங்கிற. அதனால ஹனுமான் சொன்னதுலயும் ஒரு பகுதி ஏத்துக்கல, அவா சொன்னதுலயும் ஏத்துக்கல. அப்ப பெருமாள் மூணாவதாக இவர் ஒரு சித்தாந்தம் வச்சிருக்கார். அதை இப்ப சொல்ல போறாங்க பெருமாள். மமா அபிது விவக்ஷாஸ்தி, நானும் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், கேட்கறங்களான்னு வாட்டி கேட்கறேன். நீங்க எல்லாம் சொல்லி முடிச்சுட்டோங்க இல்லையா? கடைசியில் நானும் ஒரு விஷயம் சொல்ல போறேன். காச்சித் பிரதி விபீஷணம், விபீஷண பத்தி ஒரு விஷயம் நானும் சொல்ல போறேன். ஸ்ருதமிச்சாமி தத் சர்வம் பவத்பிஸ்ரேஹி சிஷ்டிதைஹி, அதை தயவு பண்ணி எல்லாரும் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஏன் இப்படி சொல்ற? கேட்கறதுதான் எல்லாரும் சித்தமா இருக்கா அப்படின்னா சித்தமா இருக்கா, ஆனா கொஞ்சம் கவனிச்சு கேளுங்கிறதுக்காக சொல்ற. அதாவது என்ன கேட்டா, சுவாமி தேசியம் அழகா வியாக்கியானம் பண்ணிருக்க, விபீஷணன் வாக்கியத்தை படுத்தின பாடு இதை படுத்தாதுவாங்க. விபீஷணன் கூட ஒரு வாக்கியம் சொன்னார், ரொம்ப அழகான வாக்கியம். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதேத மாங்கிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு அழகா சொன்னார். ஆனா அந்த வாக்கியத்தை என்ன பாடுபடுத்துறீங்க நீங்க? விபீஷன் சரணாகதின்னு சொல்லிட்டு வர, அவனை ஏத்துக்க கூடாது அப்படின்லாம் சொல்றேன். அந்த மாதிரி நான் சொல்ல போற வாக்கியத்தையும் படாபாடுபடுத்தாதுங்க. கொஞ்சம் இது உள் தாற்பயத்தெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் மெதுவா ஒரு பீட்டிகை போடுறார். நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், நீங்க 2 பேரும் சொல்லாத விஷயத்த சொல்ல போறேன், அதை கொஞ்சம் கவனிச்சு கேளும்போது தயவு பண்ணி அப்படின்னு ஆரம்பிக்கிறேன்.
மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமே தவிதகர்ஹிதம். இதான் பெருமாள் சொன்ன ஸ்லோகம். சர்ம ஸ்லோகத்துக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்லோகம், பகவத்கீதையும் சர்ம ஸ்லோகத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கு. அந்த மாதிரி இதுவும் முக்கியமான ஸ்லோகம். பெருமாள் சொல்ற மித்திரபாவேன சம்பிராப்தம், மித்திர பாவத்தினாலே யார் வரானோ, நண்பன்கிற பாவத்தினாலே யார் வரானோ அவனை நத்தியஜேயம் கதஞ்சன, என்ன ஆனாலும் அவனை கைவிட மாட்டேன். நண்பங்க எண்ணத்துல நண்பங்க பாவனையில யார் இருந்தாலும் அவனை கைவிட மாட்டேன். தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத், அவனுக்கு தோஷம் இருந்தாலுமே கைவிட மாட்டேன். சதமேத தகர்ஹிதம், சத்துக்களான மகான்கள்லாம் இதை கொண்டாடுவார்கள். நான் செய்கிற இதை சத்துக்கள் கொண்டாடுவார்கள். அதாவது தர்மசாஸ்திரத்தின்படி மகான்கள் சொன்னபடிதான் செய்கிறேன். நான் மித்திரபாவத்தினாலே யார் வரானோ அவனை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இது. மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதமேததகர்ஹிதம். இதுக்குதான் பல அர்த்தங்கள் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க. ஒன்னொன்னா பார்க்கலாம். மித்திரபாவேன சம்பிராப்தம் அப்படின்னா யாரு சரணாகதி அப்படின்னு சொல்லிட்டு வரானோ, சரணாகதி பண்றானோ அவனை கைவிட மாட்டேன்னு தான் சொல்லணும். விபீஷன் சரணாகதி தானே பண்ற. விபீஷன் மித்திரபாவத்துல வரல, நண்பர்கிற எண்ணத்துல வரல, தாசன் அப்படிங்கிற எண்ணத்துல வந்திருக்காரு. அப்ப தாசன் சொல்லி யார் சரணாகதி பண்றாளோ அவள் நான் கைவிட மாட்டேன்னு பெருமாள் சொல்லணும். ஆனா அப்படி சொல்லல, நண்பன் சொல்றார். ஏன் சொல்றாருன்னா சரணாகதி பண்ணவன பெருமாள் தன்னுடைய சுகிருத்தா நினைக்கிறார். அவருடைய எண்ணம் நம்ம காலில் வந்து விழுந்தானே நம்ம தாசன் தானே அப்படின்னு நினைக்க மாட்டான், தாழ்மையா நினைக்க மாட்டான். அவனை பரம சுகிருத்தாக தனக்கு வேண்டியவனாக பெருமாள் நினைக்கிற. உதாரா சர்வயவைத்தே ஞானீதோ ஆத்மைவம் ஏவதம் கண்ணன் சொல்றான். யார் என்கிட்ட வந்து ஒரு விஷயத்த கேட்டானா அவ உதாரர்கள் அப்படிங்கிறான். அவளை கொண்டாடுறான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒருத்தர் கிடைப்பதற்கு நாம் பாக்கியம் பண்ணியிருக்கணுங்கிறான் கண்ணன். அந்த மாதிரி சரணாகதி பண்ணுவன மற்றவேளை காலில் வந்து விழுந்தவன், காலில் வந்து விழுந்தான், போக்கத்து விழுந்தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா பெருமாள் அப்படி நினைக்க மாட்டாரா. ஆகா நமக்கு ஒரு நண்பன் கிடைத்தான் அப்படின்னு பெருமாள் நினைப்பாராம். மித்திரபாவேன இது ஒரு அர்த்தம். இரண்டாவது, பிராட்டியானவர் ராவணன் கிட்ட சொல்லும்போது இதே வாக்கியத்தை சொல்றார். விதித சகித அன்மஜ்ஞா சரணாகத வத்சலஹ தேன மைத்ரி பௌத்ததே எது ஜீவித்தும் இச்சசிங்கிறார். ராவணன் கிட்ட, ராவணா பெருமாள் கிட்ட போய் மைத்திரம் வச்சுக்கோ. அதாவது சரணாகதின்னு பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ணுன்னு சொல்லாம பெருமாள் கிட்ட போய் நட்போட பழகுன்னு சொல்றார். அதனால பெருமாள் பிராட்டி ரெண்டு பேருமே சரணாகதியை ஒரு மைத்திரம் தான் நினைக்கிறான், ஒரு நட்பு அப்படின்னு தான் நினைக்கிறான்னு தெரியுது. உண்மையில நம்ம சரணாகதி கூட நம்ம பெருமாள் காலில் விழறோம், ஒரு கதி கட்டு கிடக்கிறோம். பெருமாளை தவிர வேற யாரும் கதி கிடையாது. பெருமாள் சுவாமி நாமெல்லாம் தாசர்கள், அனாதியான தாசர்கள். அதெல்லாம் சரி, ஆனா கூட சரணாகதியில ஒரு பிரீத்தின்னு ஒண்ணு இருக்கும். வெறும் தாசன் அப்படின்னா அந்த அடிமைன்னு சொல்றாளே, அந்த காலத்தெல்லாம் கொத்தடிமைன்னு ஒண்ணு உண்டு. கொத்தமை போட்டு அடி அடின்னு அடிச்சு அவனை வேலை வாங்கி அந்த மாதிரி தாசர்கள் இல்லை. நம்ம கொத்தடிமை இல்லை. பின்ன என்ன கேட்டாலும் ஒரு பிரீத்தியோடு இருக்கக்கூடிய தாசர். நமக்கு இப்படி ஒரு எஜமானன். அப்போ அந்த எஜமானனுக்கும் அந்த தாசனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் இருக்கும். இது வந்து கொத்தடிமைங்கிற மாதிரி சம்பந்தம் இல்லை, ஒரு மித்திரம், ஒரு மைத்திரி அப்படின்னு. பிருத்தியவத்சல அப்படின்னு ஒரு ராமாயணத்திலேயே பெருமாள் ராமனை பத்தி சுமந்தர் சொல்ற. பிருத்தியவத்சலம் அதாவது வேலைக்காரா யார் இருந்தாலும் அவள்லாம் நண்பனா பாவிக்கிறவன். பெருமாளை பொறுத்த வரைக்கும் குகன் ஒரு நண்பர், சுமந்திர ஒரு நண்பர், எல்லார்கிட்டையும் வாத்சல்யம், எல்லார்கிட்டையும் சௌகார்த்தம் எல்லாம் உண்டு பெருமாள். அதனால அடிமைத்தனம் அப்படிங்கிறது விசேஷமாக சாஸ்திர ரீதிப்படி இருந்தா கூட மனசுல பிரீத்தி அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருக்கிறபடினால அந்த சரணாகதிங்கிறதே அவள்லாம் மித்திரபாவம் அப்படின்னு தான் சொல்றான். பெருமாளும் அப்படித்தான் சொல்ற, பிராட்டியும் அப்படித்தான் சொல்ற. அப்படி நம்மளும் சரணாகதி பண்ணச்சா ஏதோ ஆச்சு, இத்தனால ஃப்ரீயா இருந்தோம், இனிமே பெருமாளுக்கு தான் தாசனம், என்ன அவர் சொல்றதான் கேட்கணுமா, கைங்கரியம் தான் பண்ணணுமா அப்படின்லாம் போயிடுது. அப்படின்னா ஒரு கல்யாணம் ஆகி போற மாதிரி அப்படின்னு வச்சுக்கிறாமே. கல்யாணம் ஆகி பக்கம் போற பொண்ணுன்னா அங்க போய் அடிமைத்தனத்துக்காக போகாது. பின்ன என்ன கேட்டானா அங்க மங்களத்துக்காக தானே போறாங்க. அந்த மாதிரி நமக்கும் மங்களம் அவளுக்கும் மங்களம் அப்படிங்கிற ரீதியில போறது தானே.
ஆக மித்திரபாவேன அப்படின்னு சரணாகதி தான் சொல்றார் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் ரெண்டாவது. மூணாவது மித்திரபாவேன மித்திரங்கிற எண்ணத்துல, அதான் என்ன கேட்டா நண்பன் எப்படி அனுகூலமா நடந்துப்பானோ பிரதிகூலத்தை செய்ய மாட்டானோ அந்த மாதிரி சரணாகதி பண்ணவனுக்கு ஆனுகூல்ய சங்கல்பா பிராதிகூல்ய வத்தியானம் ரெண்டு வேணும் அப்படிங்கிறத இதை காமிக்கிறேன். அனுகூலனாக நடந்து கொண்டு ஒருத்தன் வந்தான்னா அப்படின்னு. அடுத்து நாலாவது மித்திரபாவேன, பாவனா பாவனைன்னு அர்த்தம். மித்திரங்கிற பாவனை பண்ணிட்டு இருக்கான், உண்மையில மித்திரன் இல்ல, வேஷம் போடுறான். அப்படி வேஷம் போட்டு பாவனை பண்ணிட்டு யாராவது வந்தா கூட அவரை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். பாபீயசோபி சரணாகதி சப்தபாஜா நோபேக்ஷணம் மமதவோ சிதமீஸ்வரஸ்ய. இதுதான் ஆழ்வான் அழகா சொல்ற. பெருமாளுடைய திருவுள்ளத்தை அழகா சொல்றார் சுவாமி தேசியன் எடுத்திருக்க. நான் மகா பாபிஷ்டன், உங்ககிட்ட அபச்சாரமே பண்ணியிருக்கேன் இத்தனை நாளா, அதுக்கப்புறம் இனிமேலும் நிறைய பண்ணுவேனா இருக்கும். ஆனால் இப்ப சரணாகதி பண்ணச்ச நல்ல எண்ணத்தோட வந்திருக்கேன், மித்திர பாவனையோட வந்திருக்கேன், அதனால என்னை ஏற்றுக்கணுங்கிற. பாபி சோபி, நான் பாபிஷ்டன் தான், இன்னும் கூட பாபத்தை உடல அப்படின்னு இருக்கும். ஆனா இப்போ இப்போ சேவிக்க வரைச்சே நல்ல எண்ணத்தை தான் வரேன். சரணாகதி சப்த பாஜா, என்ன நீ கைவிடலாமோ அப்படின்னு கேட்கிற. அந்த மாதிரி ரீதியில ஒரு பாவனை பண்ணிட்டு வந்தா கூட போரும், பெருமாள் ஏத்துப்ப. மித்திரபாவேன சம்பிராப்தம், வந்திருக்கிறவனின்னு அர்த்தம். மித்திரபாவத்தோடு வந்திருப்பவனை நான் நத்தியஜேயம் கைவிட மாட்டேன். அதாவது பெருமாள் என்ன சொல்றான்னா, நானே அங்க போய் அவனை கூட்டுக்கணும்னு இருக்கச்ச அவன் நீங்க வந்துட்டானா நான் எப்படி கைவிட முடியும் அப்படின்னு அர்த்தம். விபீஷன் இருக்கிற இடத்துக்கு நான் போய் அவனை கூட்டுப்பேன் அப்படின்னு விபீஷனே இங்க வந்துட்டானே. கஜேந்திராவான் எப்படி அந்த மடுவனுடைய கரையில இருந்து ஆதி மூலமேன்னு கத்தினா வைகுண்டத்திலே ஓடி வந்தேன் இல்லையா, அந்த மாதிரி எங்க இருந்து நான் சரணாகதி அபயம் அபயம் கத்தினா நான் ஓடி போகணும் அந்த இடத்துல. அப்படிங்கிச்சா அவளே இங்க வந்திருக்கச்சா நான் எப்படி விட்டு கொடுப்பேன் அப்படிங்கிறார். அதாவது அதித்துறையோட வைணதேயகதியாலே அக்கறைக்கே நாம் செல்ல வேண்டி இருக்க, நாம் இருந்த இடத்திலே பங்கோருபரி கங்கா நிபதன்யாயத்தாலே வந்த இவனை நான் விடும்படி எண்ணி. அதாவது நடந்து போக முடியாத நொண்டியினுடைய தலையில கங்கை வந்து விழுந்தா எப்படியும், கங்கைக்கு போக முடியாதுன்னா கங்காயே இவன் தலையில வந்துதான் எப்படி, அந்த மாதிரி எனக்கு இவர்கள் கிடைத்தது லாபங்கிறார். சம்பிராப்தம், சம்னு ஒண்ணு இருக்கு, நன்னா வந்திருக்கான்னு அர்த்தம், அழகா வந்திருக்கான். விபீஷணன் வந்திருக்கிறது அழகா இருக்கு. என்ன அழகா இருக்குன்னா, ஒண்ணு தெக்வா புத்திராம்ச தாராம்ச, மனைவி மக்கள் வீடு வாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு சரணாகதியும் வந்திருக்காங்க. எதை விடமோ, அதாவது கைக்க வேண்டியது கழித்து கைக்கொள்ள வேண்டியது கை கொண்டு சரணாகதன் என்கிற உத்தி மாற்றமே பற்றாசாக கொண்டு அழகா சொல்ற. எதை விடணுமோ அதை விட்டுட்டு, பெருமாளுக்கு வேண்டாத சம்பந்தத்தெல்லாம் விட்டுட்டு பெருமாளுக்கு வேண்டியவாளை பற்றி கொண்டு அழகா வரான். அவளுக்கு விடணும், ராட்சசாள் எல்லாம் விட்டுட்டான், வானர்களை பிடிச்சுக்கணும். அதனால இவா கிட்ட போய் நிவேதத்தை மாம்சிப்பணும்னு கேட்கிறார். யாரை பட்டிக்கணும், யாரை விடணும், எதை விடணும் எல்லாத்தையும் அழகா பண்ணிட்டு அந்தரங்களை புருஷகாரமாக முன்னிட்டு கொண்டு, வானரங்களை எல்லாம் புருஷகாரமாக சிபாரிசாக வைத்துக் கொண்டு அதிசங்கைத்து எடுத்து பெருமாள் ஏற்றுப்பாரோ மாட்டாரோ அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் இல்லாமல் தெளிவா நல்லா வந்திருக்கான். சந்தேகமே இல்லாமல் தெளிவா வந்திருக்கான். மாணவர்களை எல்லாம் விரோதியா பார்க்காமல் அவர்களை புருஷகாரமாக பெற்று வந்திருக்கான். அதர்மம் இருக்கிறதுல இருக்கக்கூடாதுன்னு சத்துருக்களை எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கார். ரொம்ப பர்ஃபெக்டா ரொம்ப கரெக்டா வந்திருக்கார். அப்படிப்பட்ட இவரை நான் தியஜேயம், நான் விட மாட்டேன். இவனை ஏத்துக்கலாமா கூடாதா அப்படின்னா, ஏத்துக்கலாமா கூடாதுங்கிற கேள்வியே கிடையாது. ஏன்னா விடுறதே கிடையாது. அவனை நான் விடுவதற்கு தயாராகல. மற்ற பேராலாம் யோசிக்கணும். சரணாகதி ஒருத்தன் வந்துட்டான்னா அவனை கைவிடவே மாட்டேன் அப்படின்னு. கதஞ்சன, என்ன ஆனாலும் விட மாட்டேன் அப்படின்னு. என்ன ஆனாலும் விட மாட்டேன்னா, நீங்கெல்லாம் என்னை சேர்ந்தவாடிக்கு இவனை சேர்த்துட்டா பிடிக்காதுன்னு சொன்னா கூட விட மாட்டேன். இவனை சேர்த்துண்டா எனக்கு ஏதாவது ஆபத்துன்னு வந்தா கூட விட மாட்டேன். இவனை சேர்த்துண்டா பெரிய பேராபத்து வரும்னு சொன்னா கூட விடமாட்டேன். பிராணபரியந்த ஆபத்து வந்தாலும் விடமாட்டேன். இவன் நல்லவனோ கெட்டவனோ எதுவா இருந்தாலும் விடமாட்டேன். என்ன ஆனாலும் அவனை விடமாட்டேன். சரணாகதியும் மொத்தம் பண்ணிட்டானா அவனை கைவிட மாட்டேன் அப்படின்னு. தோஷோ எத்யபி தஸ்ய ஸ்யாத், இப்பதான் பெருமாளுடைய சித்தாந்தம். கைவிட மாட்டேன்னு சொன்னார். ஆஞ்சநேயரோ ஆஹான்னு பார்த்துட்டு இருக்க. அப்புறம் சொல்ற, தோஷம் இருந்தாலும் அவனை விடமாட்டேன் அப்படின்றார். விபீஷணன் கெட்டவனா இருந்தாலும் விடமாட்டேன் அப்படின்னு. தோஷம் என்ன தோஷம்?
உடனே எல்லாரும் பாக்குறேன் எந்த தோஷம், நான் சொன்ன தோஷமா, ஜாம்பவன் நான் சொன்ன தோஷமாங்கிறார், அங்கதான் நான் சொன்ன தோஷமா அப்படிங்கிறார். உடனே பெருமாள் சொல்ற எந்த தோஷம் இருந்தாலும் கைவிட மாட்டேன். எந்த தோஷத்துக்கு நீர் பரிகாரம் சொல்றீ அப்படின்னா ஒரு தோஷத்துக்கும் பரிகாரம் சொல்லல, எந்த தோஷம் இருந்தாலும் அப்படின்னு. அதாவது என்ன கேட்டான்னா நீங்கள் சொன்ன தோஷம் எல்லாம் இருக்கட்டும், நீங்கள் சொன்னாத தோஷமும் இருக்கட்டும், இன்னும் நிறைய தோஷம் இருக்கட்டும், இருந்தாலும் கைவிட மாட்டேன். ஆஞ்சநேயர் சொல்ற தோஷம் இல்லைன்னு, தோஷம் இருந்தாலும் கைவிட மாட்டேன் அப்படிங்கிற. சங்கீத தோஷங்களுடைய ஸ்வரூப சத்பாவத்தை செய்கிறான் அப்படிங்கிறது. தோஷம் என்ன இருக்கட்டுமே, நான் கைவிட மாட்டேன். தோஷோ எத்யபி தஸ்ய ஸ்யாத், தோஷம் இருந்தாலும் அப்படின்னா அப்போ தோஷம் இருக்கே அப்படின்னா இருக்கட்டுமே அப்படிங்கிற பெருமாள். அதாவது விபீஷணத்தை தோஷம் ராவணனை காட்டிலும் மோசமான தோஷம் இருந்தா கூட இருப்பேன், இருந்தா கூட இருக்கட்டுமேங்கிறதுக்கு 2-3 அர்த்தம். அபியனை தோற்றுகைக்காக வாதல், தோஷம் இருந்தா இருக்கட்டுமே, எனக்கு அது பிரச்சனை இல்லைன்னு ஒண்ணு. 2வது சம்பாவனையை பற்ற ஆதல், இல்ல தோஷம் கிடையாது ஆனா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரா, இல்ல தோஷம் இருக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரா அப்படின்னா இதெல்லாம் கிட்ட எல்லாத்துக்கும் மேல அவனுக்கு புதுசா ஒரு தோஷம் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அதாவது என்ன கேட்டான்னா துஷ்டனையும் சரணாகத சப்த மாத்திரத்தாலே பரிகிரகித்தார். பெருமாளை பொறுத்தவரை சரணாகதி யார் பண்ணாலும் அவளுக்கு அபயம் கொடுப்பார். அவளுக்கு தோஷம் இருந்தா அவருக்கு இன்னும் பெருமையா, ஏன்னா தோஷத்தோட இருக்கணும்னு கூட அபயம் கொடுக்காரு. கருணைங்கிறது அப்படிதானே, தப்பு செய்தவன் துஷ்டங்கிட்டையும் கருணை காமிச்சாதான் கருணைக்கு பெருமை இல்லையா, தப்பே செய்யாதவன்ட்டு தான் கருணை காமிப்பாருன்னா கருணைக்கு பெருமை குறவு இல்லையா. அது மாதிரி சரணாகதி பண்ணவன் துஷ்டனா இருந்தாலும் அவனுக்கு அபய பிரதானம் பண்ணார் அப்படின்னா அப்பதான் அந்த சரணாகத லட்சணம் சீரியதாக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு. அப்ப நீங்க சொல்ற தோஷங்கள்லாம் யோசிச்சு பார்த்து நல்லவனா கெட்டவனா இதெல்லாம் மற்ற பேர் விஷயத்துல, சரணாகதி பண்ணவன் விஷயத்துல இல்லை. அதனாலதான் எதிவா ராவண ஸ்வயம் அப்படின்னு ராவணனே இருந்தாலும் நான் ஏற்றுப்பேன் விட்டாரு பின்ன சத அமேதகிதம். ஆனா இப்படி துஷ்டனுக்கு போய் அபயம் கொடுத்தா அது சாஸ்திர சம்மதமா அப்படின்னு கேட்டா சத்துக்கள் எல்லாரும் இருத்துப்பார். மகான்கள் வசிஷ்டர் முதலானவர்கள்லாம் அகரிகிதம் நிந்திக்க மாட்டார்கள், மட்டுமல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள். என்ன ஸ்தோத்திரம் பண்ணுவான், நான் இந்த காரியத்தை பண்ணானா. வசிஷ்ட பகவான் விஸ்வாமித்திர பகவான் உள்ளிட்ட சத்துகள் நாம் பண்ணின தர்மோபதேசம் பலித்தது என்று கொண்டாடும்படியாம். அவெல்லாம் ஆக வசிஷ்டர் தான் பாடம் சொல்லி கொடுத்தார், விஸ்வாமித்திர தான் சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப அவர்கள்லாம் நான் இந்த விபீஷனுக்கு அபய பிரதானம் பண்ணதை கேட்டு அவெல்லாம் அப்பா நம்ம கிட்ட படிச்சதுக்கு நல்லா உருப்படியா அப்படியே நடந்துட்டு இருக்கார் அப்படின்னு அவெல்லாம் கொண்டாடுவோம். அதுதான் ஸ்மிருதிமான் அப்படின்னு முன்னாடி சொன்னார். ஏன்னா வசிஷ்ட விஸ்வாமித்திர சொல்லி கொடுத்ததெல்லாம் பெருமாளுக்கு இன்னும் அப்படியே ஞாபகம் இருக்கு பாருங்க. அப்ப ஞாபகம் வச்சுட்டு அவ கொண்டாட அப்படின்னு பெருமாள் சொல்றது இல்லையோ. ஆகையினால்தான் ஸ்மிருதிமான், அவருக்கு தர்மத்தை மறக்க மாட்டார் ஒரு நாளும் முன்னாடி சொன்னது. அதனால சத்துக்கள் கொண்டாடும்படியான தர்மம் இது அப்படின்னு சொல்லி விபீஷனை நான் ஏத்துக்கிறேன்னு பெருமாள் சொன்னார். இதுக்கப்புறம் மேற்கொண்டு அங்க என்ன நடந்தது, அதுக்கப்புறம் சர்மஸ்லோகம் என்ன சொன்னாருங்கிறதெல்லாம் நாளைக்கு நாம் பார்க்கலாம். स्वस्ति प्रजाभ्य परिपालयन्तां न्यायेन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः सुखमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। कवितार्किकसिंहाय कल्याणगुणसारिणे श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। मङ्गलं कोसलेन्द्राय महनीय गुणाध्यै चक्रवर्ती तनूजाय सार्वभौमाय मङ्गलम्।